நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த துறை சீர்கெட்டு கிடந்ததை சீராக்க வேண்டும் என்றுதான் பல்வேறு நடவடிக்கை எடுத்து வருகிறார். மகளிர் விடியல் பயணத்தினுடைய பெருமையை மாவட்ட ஆட்சித்தலைவரும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் சொன்னார்கள். அது எப்படி மகளிருடைய வாழ்க்கைக்கு ஒரு விடியல் பயணமாக இருக்கிறதோ அப்படிதான் போக்குவரத்து துறைக்கும் இது ஒரு விடியலாக அமைந்தது. இது வந்த காரணத்தினால்தான் இந்த விடியல் பயணத்திற்காக மாண்பு முதல்வர் அவர்கள் கொடுக்கின்ற நிதி இந்த துறை தள்ளாடாமல் செயல்படுவதற்கு உதவியாக இருக்கிறது. முன்னெல்லாம் சம்பளம் எந்த தேதிக்கு வருங்கிற நிலைமையெல்லாம் இருந்தது போக இப்போ மாதம் முதல் தேதிக்கு சம்பளம் கொடுக்கின்ற இந்த அரிய நல்ல வாய்ப்பை நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் இந்த துறைக்கு நிதி ஒதுக்கிய காரணத்தினால் தான் அமைந்திருக்கிறது. இந்த வருடம் 2500 கோடி ரூபாய், அடுத்த வருடம் இன்னும் அது கூட இருக்கிறது. பக்கத்தில் இருக்கின்ற மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா சம்பள விகிதம் வந்து இப்போ சம்பளம் கொடுக்குறதே 2 மாதத்துக்கு கொடுத்துருவோம், 3 மாதத்துக்கு கொடுத்துருவேன். ரொம்ப சம்பளம் கேட்டு போகிறான்னா நீ அதோட வேலையை விட்டு வேணாலும் போயிட்டு சம்பளம் இப்போ தர முடியாதுன்னு சொல்கிற மாநிலங்கள்லாம் பக்கத்தில் இருக்குது. அப்படிப்பட்ட சூழல் இங்கே நம்முடைய மேலாண்மை இயக்குனர் வந்திருக்கிறார். அவர் சமீபத்தில் ஒரிசாவுக்கு போயிட்டு வந்த கதையை சொன்னார். அவர் போயிட்டு வந்து நாங்கள் ஏதோ அங்கே புதுசாக பார்த்துட்டு வந்துருப்பார் போட்டிருக்குன்னு சொல்லி எப்படிங்க அங்கே ஒரிசாவில் போக்குவரத்து துறை நல்லா இருக்கான்னு கேட்டேன். சார் மொத்தமே 450 பஸ் தான் சார் இருக்குங்கிறார் ஒரிசாவில். நம்ம மாநிலத்தில் பாதி அளவு இருக்கும் அந்த ஒரிசா. குறைந்தபட்சம் 10,000 வண்டியாவது நம்ம 20,000 வச்சுருக்கோம், 10,000 இருக்கணும். ஆனால் வெறும் 450 பஸ் தான் இருக்குதான். அதுவும் அரசுக்கு சொந்தம் இல்லை, தனியார் பேருந்துகளை அரசுக்கு ஒப்பந்த முறையில் ஓட்டுகிறார்கள். அங்கே இருக்கின்ற போக்குவரத்துறையில் எவ்வளோ பேர் பணியாற்றுறாங்கன்னு கேட்டேன். 10 பேர் தான். இங்கே நம்ம 1.5 லட்சம் பேரை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த அந்த வாய்ப்பின் காரணமாக இந்த துறையில் இன்றைக்கு பணியாற்றி அவர்கள் குடும்பம் நல்ல முறையில் இருக்கிறது. அந்த 10 பேர்லேயும் 4 பேர் ஐஏஎஸ் அதிகாரியும், ஒரு எம்டி, ஜாயின் எம்டி, ஜிஎம், இந்த லெவலில் 4 ஐஏஎஸை போட்டு மீதி பேர் வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து போட்டு ஒரு துறை ஒரிசாவில் நடக்குது. ஒரு முதலமைச்சர் கிடையாது. அந்த பேச்சுவார்த்தை கூட அதிமுக ஆட்சியில் ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை 3 ஆண்டு முடிய வேண்டியதை 3 ஆண்டையும் முடிக்காமல் 4 வருஷம் முடிக்காமல் விட்டுட்டு போனாங்க. நம்முடைய முதலமைச்சர் வந்த பிறகுதான் இந்த பேச்சுவார்த்தையை நடத்தி சொல்லி தலைவர் கலைஞர் கொடுத்த சம்பள வீதத்தை அதிமுக ஆட்சியில் சீர்குலைத்திருந்ததை மீண்டும் தொழிற்சங்க கோரிக்கைகளை ஏற்று பேமேட்ரிக்ஸ் முறையிலே கொடுத்து செய்து 5% சம்பள உயர்வும் கொடுத்து செய்து துறையில் பணியாற்றுகின்றவருடைய மகிழ்ச்சியை நிலைநாட்டியவர் நம்முடைய முதலமைச்சர், திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். எனவே அவருடைய இந்த துறை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்று நீங்களும் இந்த துறைக்கு ஒத்துழைக்க வேண்டும். 20,000 பஸ் ஓடுது. எங்கேயோ ஒரு நாளைக்கு ஒரு டிரைவரோ ஒரு கண்டக்டரோ யார்ட்டையோ கோபமாக பேசிட்டா உடனே அதை வீடியோ எடுத்து அதை ஒரு செய்தியாக்கி அன்றைக்கு அந்த பிரச்சனையாக்கிறாங்க. நேற்றைக்கு ஒரு கிராமத்தில் 100 நாள் வேலைக்கு போகிறவங்க கடப்பாறை எடுத்துகிட்டு பஸ்ஸில் ஏறிருக்காங்க. யார் மேலே இடிச்சிட போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மறுநாள் உடனே அதுக்கு அதை மறிக்க செய்து அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டு அதை ஒரு செய்தியாக்குகின்ற நிலைமை இருக்கிறது. இதுவே ஈரோடு மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி 3 பேருந்துகள் போய் 20 நிமிஷம் 10 நிமிஷம் காத்திருந்து அந்த பள்ளி மாணவர்கள் ஏற்றி போகிற காட்சியும் டிவியில் வருது. இன்னொரு பக்கம் பள்ளி முன்னாடி நிறுத்தாமல் போயிட்டாங்கன்னு ஒரு வீடியோ எடுத்து போட்டு பள்ளி முன்னாடி எந்த பஸ்ஸுமே நிற்கிறது இல்லைன்னு போடுற செய்தியும் வருது. இந்த துறையுடைய ஊழியர்கள் தங்களுடைய குடும்ப நலனை கூட மறந்து முழுமூச்சாக உழைக்கின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கிறது. எனவே பத்திரிகை துறை நண்பர்களுக்கு நான் அன்பாக வைக்கின்ற வேண்டுகோள், ஒரு இடத்தில் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு மாதத்திற்கு ஒரு முறை, வாரத்துக்கு ஒரு முறை ஒரு சம்பவம் நடந்துவிட்டால் அதை அந்த ஒரு வாரம் கூட பெரிதுபடுத்தி துறையை குற்றம் சாட்டுவதை தவிர்க்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 7,200 பேருந்துகள் வாங்குவதற்கு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டு நிதி ஒதுக்கி இருக்கிறார்கள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக 1000 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. இப்பொழுது ஒரு 300 பேருந்துகள் தொடர்ந்து எல்லா பகுதிகளிலும் சென்று துவக்கி வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வேலூர் மண்டலத்திற்கு விழுப்புரம் மண்டலத்திற்கு ஒதுக்கியதில் 2023-24 61 புதிய பேருந்துகள், அதில் 27 பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துவிட்டது. இன்றைக்கு ராணிப்பேட்டையில் 5, திருப்பத்தூரில் 5 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. இன்னும் அடுத்த 2024-25 ஆண்டுக்கான அந்த ஒதுக்கீட்டிலும் இன்னும் பேருந்துகள் வர இருக்கிறது. ஜெர்மன் வங்கி நிதி உதவியோடு வாங்க இருக்கின்ற பேருந்துகளிலும் பேருந்து வர இருக்கிறது. எனவே பழைய பேருந்துகள் எல்லாம் மாற்றி அமைக்கப்பட்டு மக்களுக்கான பயன்பாட்டை இந்த துறை சிறப்பாக செய்யும் என்று இந்த நல்ல நேரத்தில் கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.